Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. சொந்தங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஸ்வீடன் அரசாங்கம் ஒரு அதிரடி சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்திருக்கு. அதன் பின்னணியை பார்க்கலாம் இன்றைய டீ டைம் நியூஸில். அருண், சொல்லு வித்யா. இனிமேல் அத்தை பொண்ண மாமா பையனும் மாமா பையனை அத்தை பொண்ணும் கல்யாணம் பண்ண முடியாது. தமிழ்நாட்டோட மரபு தெரியுமா உனக்கு? மாமா பையனை அத்தை பொண்ணு கல்யாணம் பண்றதும் அத்தை பொண்ணை மாமா பையன் கல்யாணம் பண்றதும் தான் முறை. ஓகேவா? முறை தெரியாம பேசாது. அதுதான் உலக வழக்கம். நம்ம தமிழ்நாட்டோட வழக்கமே அதுதான். அந்த விஷயம் மட்டும் இல்லைன்னா இங்க பாதி பசங்க அப்படியே துடிச்சு போயிடுவானுங்க, தெரியுமா உனக்கு? ஆனா இனிமேல் கல்யாணம் பண்ண முடியாது. இனிமேல் கல்யாணம் பண்ண இந்த அறிவிப்பை இந்தியாவில் யார் அறிவிச்சது? நான் எதுவும் பார்க்கலையே அந்த மாதிரி ஒரு செய்தியை. இங்க இல்ல அருண், ஸ்வீடன்ல. அப்படி தெளிவா சொல்லு. தமிழ்நாட்டுல யாராவது இப்படி அறிவிச்சிருந்தாங்கன்னா கொந்தளிச்சிருக்க மாட்டாங்க பசங்க பேர். சரி, எதுக்கு இந்த அறிவிப்பை திடீர்னு ஸ்வீடன்ல அறிவிச்சிருக்காங்க? அதை பத்தி இப்ப டீட்டெயிலா சொல்றேன். அதாவது அருண், இந்த சட்டத்தை ஸ்வீடன்ல எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா, கட்டாய திருமணம், அப்புறம் குடும்ப அழுத்தம், அப்புறம் கௌரவ கொலை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல வந்து ஸ்வீடன்ல நிறைய இளம் பெண்ணுகள் வந்து பாதிக்கப்படுறாங்களாம். ஓகே, இந்த மாதிரி மாமன் பொண்ண அத்தை பையனுக்கும் அத்தை பொண்ண சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணி கொடுக்கறதால இப்படி பிரச்சனை நடக்குதா? ஆமா, பிரச்சனை நடக்குது. இதெல்லாம் தடுக்கணும், தனி மனித சுதந்திரத்தை வந்து உறுதிப்படுத்தணும், அவங்கள வந்து இளம் பெண்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சட்டத்தை வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஓகே ஓகே, கரெக்ட் தான். ஆமா, அம்மா பையன் இருக்கிறன்றாங்க அப்படி ஒரு காரணத்துக்காகவே நாம வந்து அந்த பொண்ணை வந்து கம்பல் பண்ணி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுல்ல. அந்த பொண்ணுக்கும் தனிப்பட்ட சுதந்திரம்னு ஒன்று இருக்கு, விருப்பு வெறுப்புகள்லாம் இருக்கு. அது வேற யாராவது கூட விரும்பி இருக்கலாம், இவங்க கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கலாம். கரெக்ட் தான். சரி, மேல சொல்லு. இதுவே வந்து மருத்துவ ரீதியா பார்த்தோம் அப்படின்னா, சொந்தக்காரங்களுக்குள்ளேயே அதாவது கசின் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஜெனடிக் டிசார்டர் வரும் அப்படின்னு கேள்விப்பட்டோம். நம்ம ஊர்ல நிறைய பேர் பார்ப்பாங்க, சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணி தர விருப்பம் இருக்காது. ஆனா இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்லிடுவாங்க, தம்பி அப்படிலாம் பண்ணா குழந்தை பிறக்கத்துல பிரச்சனை வரும், அப்படி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. அது மெடிக்கலா வந்து ப்ரூவன் தான், அது ஏத்துக்க வேண்டிய விஷயம் தான். சரி, நீ ஏதோ சொல்ல வேண்டிய அதை சொல்லு. ஆனா அந்த காரணத்துக்காக ஸ்வீடன்ல இந்த தடையை போடல. ஓ, அப்படி அதுக்காக போடல. நான் அதுக்காக போடல. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, அந்த ரீசனுக்காக மட்டும்தான் அவங்க இந்த ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க, இந்த சட்டத்தை வந்து போட்டிருக்காங்க. கரெக்ட் தான், கரெக்ட் தான். அப்போ வந்து அவங்களே வந்து ஜெனடிக்கல் அந்த இந்த மருத்துவ பிரச்சனைக்காக எல்லாம் போடல. இந்த மாதிரி இந்த 3 விஷயத்துக்காக தான் போட்டிருக்காங்க இல்லையா? பாராட்டக்கூடிய விஷயம் தான். இந்த ரூல்ஸ் வந்து ஜூலை 1ஆம் தேதியில இருந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அருண். அப்ப அதுக்கு ஜூலை 1க்குள்ள யார் யாரெல்லாம் மாமன் பொண்ணுக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறோமோ வச்சிடலாமா? என்ன நாயம் அது? சீக்கிரம் சட்டத்தை போட்டீங்க, மறுநாளே போடக்கூடாதாப்பா? இப்போ ஒன்ன மாதிரியான ஆள்கள்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இங்க தானே கல்யாணம் பண்ணக்கூடாது, நம்ம பொண்ணை தூக்கிட்டு போய் வெளிநாட்டுல போய் பண்ணிட்டு வந்து இங்க இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அதுவும் அங்க பண்ண முடியாது. சரி, வெளிநாட்டுல போய் பொண்ணை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு, பொண்ணை தூக்கிட்டு போயோ சம்மதத்தோடையோ நீங்க சொந்தக்காரங்க கல்யாணம் பண்ணிட்டு ஸ்வீடனுக்குள்ள வந்தாலும் அது வந்து அங்கீகரிக்கப்படாது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு அரசு வந்து முறையா தெளிவா சொல்லிட்டாங்க. இதுல நிறைய பொருந்தாத திருமணங்கள் தான் நடைபெற்றிருக்காரு. அதுலயும் இதுல அதிகமா பாதிக்கப்படுறது வந்து பெண்கள் தான். இது மூலியமா நிறைய உயிரிழப்புகள் கூட ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் கருத்துல வச்சுதான் ஸ்வீடன் அரசு வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஆல்ரெடி இந்த ரூல்ஸ் இருந்திருக்கு. ஆனா அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நாங்க வந்து இது தத்தெடுத்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ஃபேக்கா சர்டிபிகேட் வாங்கியும் இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிருக்காங்க. அது சில ஓட்டைகள்லாம் சட்டத்துல இருந்து அதை கவனிக்காம விட்டுருக்காங்க. இனிமேல் அந்த மாதிரி நடக்கக்கூடாது, கண்டிப்பா யார் அந்த மாதிரி தப்பு பண்றாங்களோ ஸ்ட்ரிக்டா அவங்கள பிடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ரூல்ஸை வந்து ரொம்பவே தீவிரமா ஃபாலோ பண்றாங்க. பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்வீடன் அரசு இப்படி ஒரு திடீர் ஒரு நடவடிக்கை எடுத்து சொந்தங்களுக்குள்ள திருமணம் செய்யவே கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போட்டிருக்கு இல்லையா? ஆமா, அது மட்டும் இல்லாம அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஸ்வீடன் டெமோக்ராட்டிக், அவங்க தான் வந்து இந்த நடைமுறையை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு அரசுக்கு வந்து கோரிக்கை வச்சதாகவும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸ்வீடன் அரசு. பரவாயில்ல, ஸ்வீடன்ல வச்சாங்க. இதுவே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அறிவிப்பை விட்டுருந்தாங்கன்னா இந்நேரம் நம்ம பசங்களும் பொண்ணுங்களும் என்ன ஆகி இருப்பாங்க, நீயே யோசிச்சு பாரு. அதனால நம்ம நாட்டில் அந்த மாதிரி எந்த சட்டமும் வரப்போறது இல்லை. அதனால நீங்க மாமா பொண்ணு அத்தை பொண்ணு, மாமன் பையன் அத்தை பையன் அப்படிப்பட்டு அந்த உறவை வந்து அதிகமாக வளர்த்துக்கோங்க, சரிங்களா? முத்து மாமா உங்களுக்கு தான். சரி, வரட்டுமா? யார் அந்த முத்து மாமா? முத்து மாமா உன்னை விட்டு போகாத. முத்து மாமா
பாட்டு பாடுறாங்க, கேட்டுக்கோங்க சரிங்களா. சரி, இத்தோட கடையை சாத்திட்டு கிளம்புறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் அருண் பாண்டியன். நான் வித்யாகுமார். Kingmakers IAS Academy. For UPSC and TNPSC admissions, call 9444227273.